வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிடம் அமைதியாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடவைகள் தோற்றுவிட்டீர்கள்? அதற்கு என்ன காரணம்? சூழ்நிலைகளா? மற்றவர்களின் வார்த்தைகளா? அல்லது உங்கள் உள்ளே ஓடும் அந்த ஒரு குரலா? உன்னால் முடியாது. இது உன்னால் ஆகாது. மற்றவர்கள் எல்லாம் முன்னேறுகிறார்கள். நீ மட்டும் இல்லை. இந்த குரல் வெளியிலிருந்து வருவதில்லை. அது உங்கள் மனதிலிருந்தே வருகிறது. எனவே நீங்கள் உங்கள் மனதினால் தான் தோற்றுவிட்டீர்கள். அதுதான் உண்மையான போர்க்களம். வாழ்க்கை வெளியில் இல்லை நண்பர்களே. அது முழுவதும் உங்கள் மனதிற்குள் தான் நடக்கிறது. ஒரு மனிதன் வெளியில் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும், அவனது மனம் பலவீனமாக இருந்தால், ஒரு சிறிய பிரச்சனையும் அவனை உடைத்துவிடும். ஆனால் ஒரு மனிதன் உள்ளுக்குள் வலிமையாக இருந்தால், உலகமே அவனை எதிர்த்து நின்றாலும் அவனுடைய மாட்டான். இதைத்தான் சாணக்கியர் சொல்வார். உன் மனதை நீ கட்டுப்படுத்தவில்லை என்றால் உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் கட்டுப்படுத்தும். நண்பர்களே, நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். 1. பணம் சம்பாதிக்க. 2. உடலை வலுப்படுத்த. 3. மற்றவர்களை கவர. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் மறந்து விடுகிறோம். மனதை எப்படி வலுப்படுத்துவது? மனம் பலவீனமாக இருந்தால் 1. சிறிய விமர்சனமே நம்மை பாதிக்கும். 2. தோல்வி நம்மை உடைத்துவிடும். 3. முடிவெடுக்க முடியாது. 4. பயம் நம்மை கட்டுப்படுத்தும். அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், உலகத்தை வெல்ல வேண்டாம், முதலில் உன் மனதை வெல்ல கற்றுக்கொள். இன்று இந்த வீடியோவில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பேர் எதிர்த்தாலும், எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும், உங்கள் மனதை அசைக்க முடியாத அளவுக்கு வலுவாக்கும் 10 சக்தி வாய்ந்த நுட்பங்களை நாம் பார்க்க போகிறோம். இவை சாதாரண ஆலோசனைகள் அல்ல. இவை வாழ்க்கையை மாற்றிய பழமையான நுண்ணறிவுகள். நீங்கள் இதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பித்தால், ஒரு நாள் நீங்கள் உங்கள் உணர்வுகளின் அடிமை இல்லை, உங்கள் மனதின் அரசராகி விடுவீர்கள். அப்படியென்றால் இந்த காணொளி தொடங்கலாமா? அதற்கு முன் நீங்கள் உங்கள் மனதை வலுப்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள லைஃப் லேர்ன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நாம் வீடியோக்களுக்கு செல்லலாமா? 1. உங்கள் மனசை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? அது வெளியில நடந்ததல்ல, உங்கள் மனதிற்குள் நடந்தது. ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே உங்கள் மனம் ஓட ஆரம்பிச்சுவிடும். அவர் என்ன நினைச்சிருப்பாரு? நான் தவறா பேசிட்டேனா? இதனால் என்ன ஆகும்? ஒரு விஷயம், 1000 எண்ணங்கள். ஒரு நிமிடம் நடந்த சம்பவம், ஒரு நாள் முழுக்க பாதிப்பு. இது ஏன் நடக்கிறது? ஏனென்றால் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தவில்லை. உங்கள் மனமே உங்களை கட்டுப்படுத்துகிறது. இதுதான் உண்மை. நண்பர்களே, உங்கள் மனம் ஒரு நல்ல நண்பனாகவும் முடியும், ஒரு மோசமான எதிரியாகவும் முடியும். அது எப்படி இருக்கிறது தெரியுமா? நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்தது. ஒரு குதிரையை நினைத்து பாருங்கள். கட்டுப்பாட்டில் இருந்தால் அது உங்களை வெற்றிக்கு கொண்டு போகும். கட்டுப்பாட்டை இழந்தால் அது உங்களை கீழே தள்ளும். உங்கள் மனமும் அதே மாதிரிதான். சாணக்கிய நுண்ணறிவு சொல்வது, மனதை கட்டுப்படுத்தும் மனிதன் உலகத்தையே கட்டுப்படுத்துவான். ஆனால் கேள்வி, மனதை எப்படி கட்டுப்படுத்துறது? முதல் விஷயம், 1. உங்கள் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் நினைப்பது எல்லாம் உண்மை இல்லை. ஆனா நீங்க நினைப்பதையெல்லாம் நீங்க நம்ப ஆரம்பிச்சுடுகிறீர்கள். ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்தால் அதை உடனே நம்பாதீங்கள். அதை கேளுங்கள். இது உண்மையா? இல்ல ஏன் பயமா? இந்த ஒரு கேள்வி உங்கள் மனதை நிறைய முறை காப்பாற்றும். 2. உடனடி எதிர்வினை கொடுக்காதீர்கள். யாராவது உங்களை காயப்படுத்தினால் உங்கள் மனம் உடனே ரியாக்ட் ஆக சொல்லும். ஆனால் சிறிது நேரம் காத்திரு என்று நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். 10 வினாடிகள் அமைதியாக இருங்கள். அந்த 10 வினாடிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். என்றால் ரியாக்ஷன் வாழ்க்கையை கெடுக்கும், ரெஸ்பான்ஸ் வாழ்க்கையை கட்டும். 3வது, எல்லா எண்ணங்களையும் செயலாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான உண்மை, உங்கள் மனதில் வரும் எல்லா எண்ணங்களும் முக்கியமானவை இல்லை. சில எண்ணங்கள் சரியானவை அல்ல.
அவை வெறும் பழக்கங்கள். அதனால ஒரு எண்ணம் வந்தவுடன் நீங்கள் கேளுங்கள், இது எனக்கு உதவுகிறதா இல்ல தடுக்கிறதா? உதவவில்லை என்றால் அதை விடுங்கள். அதுதான் மனக்கட்டுப்பாடு. நண்பர்களே, மனம் ஒரு சக்தி. அதை நீங்கள் கட்டுப்படுத்தினால் அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அதை நீங்கள் விட்டுவிட்டால் அது உங்கள் வாழ்க்கையை குழப்பும். இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். நான் என் மனதின் அடிமை இல்லை. நான் என் மனதின் தலைவர். இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அடுத்ததாக உங்கள் மனதை இன்னும் வலுவாக்கும் 2வது நுட்பத்தை பார்க்கலாம். 2வது உணர்ச்சியை அடிமையாக விடாதீர்கள். நண்பர்களே, உங்களை யாராவது கட்டுப்படுத்துகிறார்களா? ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்கள். யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே உங்கள் மனநிலை மாறுகிறதா? யாராவது கவனிக்கவில்லை என்றால் உங்களுக்கு கோபம், வருத்தம், ஏமாற்றம் வருகிறதா? ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே நாள் முழுவதும் அதையே நினைத்து உங்கள் அமைதியை இழக்கிறீர்களா? அப்படியென்றால் உங்களை யாரும் கட்டுப்படுத்தவில்லை. உங்கள் உணர்ச்சிகளே உங்களை கட்டுப்படுத்துகிறது. இதுதான் கடுமையான உண்மை. நண்பர்களே, கோபம், பயம், பொறாமை, வருத்தம் இவையெல்லாம் சாதாரண உணர்ச்சிகள். ஆனால் அதை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை கட்டுப்படுத்தும். அதுதான் உணர்ச்சி அடிமை. ஒரு மனிதன் அறிவால் வாழவில்லை என்றால் அவன் உணர்ச்சிகளால் வாழ்கிறான். அதனால்தான் சாணக்கிய நுண்ணறிவு சொல்லும் ஒரு ஆழமான உண்மை. உணர்ச்சியில் முடிவு எடுத்தவன் பின்னர் வருத்தத்தில் வாழ்வான். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். உணர்ச்சி வருவது தவறு இல்லை. அதை பின்பற்றுவதுதான் ஆபத்து. 1. உணர்ச்சியை அடையாளம் காணுங்கள். உங்களுக்கு கோபம் வந்தால், நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். பயம் வந்தால், நான் பயப்படுகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் உணர்ச்சியை கவனிக்க ஆரம்பித்தவுடனே அது உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி குறையும். 2. உடனடி முடிவுகளை தவிருங்கள். கோபத்தில் பேசின வார்த்தை திரும்ப எடுக்க முடியாது. வருத்தத்தில் எடுத்த முடிவு வாழ்க்கையை மாற்றிவிடும். அதனால ஒரு விதி வைத்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சியில் இருக்கும்போது முக்கிய முடிவுகளை எடுக்க மாட்டேன். 1 மணி நேரம், ஒரு நாள் காத்திருங்கள். அப்புறம் பாருங்கள், அதே விஷயம் அவ்வளவு பெரியதாக தெரியாது. 3. உணர்ச்சியை வெளிப்படுத்துங்கள். வெடிக்காதீர்கள். நண்பர்களே, உணர்ச்சியை அடக்குவது நல்லதல்ல. ஆனா அதை வெடிக்க விடுவதும் ஆபத்து. சரியான வழியில் வெளிப்படுத்துங்கள். அமைதியாக பேசுங்கள். தனியாக யோசியுங்கள். ஆனால் கோபத்தில் கத்துவது, வருத்தத்தில் உடைந்து போவது, இது உங்கள் பலவீனம். 4வது, மற்றவங்களுக்கு உங்கள் உணர்ச்சியின் ரிமோட்டை கொடுக்காதீர்கள். இது மிகவும் முக்கியம். யாராவது உங்களை கோபப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களிடம் உங்கள் மனதின் கட்டுப்பாடு இருக்கிறது. யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால் அவர்கள் உங்கள் அமைதியை கட்டுப்படுத்துகிறார்கள். அதனால் இன்னைக்கு முதல் ஒரு முடிவு, என் உணர்ச்சியின் ரிமோட் என் கையில் தான் இருக்கும். 5. உணர்ச்சியை சக்தியாக மாற்றுங்கள். கோபம் வந்ததா, அதை உழைப்பாக மாற்றுங்கள். பயம் வந்ததா, அதை தயார் செய்வதற்கான சிக்னலாக பயன்படுத்துங்கள். வருத்தம் வந்ததா, அதை வளர்ச்சிக்கான பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்களே, உணர்ச்சி ஒரு பலவீனம் அல்ல. அதை நீங்கள் பயன்படுத்த தெரியாததான் பலவீனம். நினைவில் வையுங்கள், உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் மனிதன் எந்த சூழ்நிலையையும் கட்டுப்படுத்துவான். இன்று முதல் கோபம் வந்தாலும், பயம் வந்தாலும், வருத்தம் வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டும், நான் இதை உணர்கிறேன், ஆனா இதன் அடிமை இல்லை. இந்த ஒரு சிந்தனை உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகும். அடுத்ததாக உங்கள் மனதை இன்னும் கூர்மையாக்கும் 3வது நுட்பத்தை பார்க்கலாம். 3வது, எல்லோரையும் நம்பாதீர்கள். நண்பர்களே, உங்களை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் யார் தெரியுமா? உங்கள் எதிரிகள் அல்ல, நீங்கள் நம்பியவர்கள். ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில யாராவது ஒருவரை முழுமையாக நம்பி பின்னர் அதே நம்பிக்கை உங்களை உடைத்ததா? அவர் இப்படி செய்வார் என்று நினைக்கவே இல்லை. அவள் எனக்கு இப்படி துரோகம் செய்வாள் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த வாக்கியம் நம்பிக்கை உடைந்த ஒவ்வொருவரின் கதை. நண்பர்களே, இது கடுமையாக இருக்கலாம். ஆனால் உண்மை, எல்லாரும் நல்லவர்கள் இல்லை. எல்லாரும் உங்கள் நலனுக்காக நினைப்பதில்லை. சாணக்கிய நுண்ணறிவு என்ன சொல்கிறது தெரியுமா? மிகவும் நேர்மையான மரம்தான் முதலில் வெட்டப்படும். அதன் அர்த்தம் என்ன? அதிகமாக நம்பிக்கை வைத்தால் முதலில் காயப்படுவது நீங்கள்தான். 1. நம்பிக்கை கொடுங்கள், ஆனால் கண்மூடித்தனமாக அல்ல. நம்பிக்கை ஒரு நல்ல விஷயம். ஆனா அது எல்லோருக்கும் ஒரே அளவில் கொடுக்கக்கூடாது.
ஒருவரை நம்ப வேண்டும் என்றால் அவரது வார்த்தைகளை அல்ல, அவரது செயல்களை கவனியுங்கள். ஒரு மனிதன் என்ன பேசுகிறான் என்பது முக்கியமில்லை. அவன் தொடர்ந்து என்ன செய்கிறான் என்பதுதான் உண்மை. 2. எல்லாரிடமும் உங்கள் ரகசியங்களை பகிர வேண்டாம். நண்பர்களே, உங்கள் பலவீனங்கள், உங்கள் ரகசியங்கள், அது எல்லோருக்கும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. இன்னைக்கு நீங்கள் நம்பும் ஒருவர் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்காமல் போகலாம். அந்த நேரத்துல நீங்கள் பகிர்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு எதிராக திரும்பும். அதனால் அனைவரும் நண்பர்கள், ஆனால் எல்லாரும் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. 3. அதிகமான நல்லவராக இருப்பது ஆபத்து. எல்லாருக்கும் ஆம் சொல்லும் மனிதன் எல்லாராலும் பயன்படுத்தப்படுவான். நீங்கள் எப்போதும் நல்லவராக இருக்க முயற்சி செய்தால் சிலர் அதை பலவீனமாக பார்க்கலாம். அதனால தேவையான இடத்தில் இல்லை சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அது தப்பில்லை, அது பாதுகாப்பு. 4. நம்பிக்கை மெதுவாக உருவாக வேண்டும். ஒரு மனிதனை இன்று சந்தித்து நாளை முழுமையாக நம்புவது அது அறிவு அல்ல, அது அவசரம். நம்பிக்கை நேரத்தால் சோதிக்கப்பட வேண்டும். சிறிய விஷயங்கள் அவர் எப்படி நடக்கிறார், பிரச்சனைகளில் அவர் எப்படி எதிர்கொள்கிறார், இதையெல்லாம் பார்த்து மெதுவாக நம்புங்கள். 5. எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டாம், ஆனால் விழிப்புடன் இருங்கள். இது மிகவும் முக்கியம். எல்லோரையும் நம்பாதீர்கள் என்பதன் அர்த்தம் எல்லோரையும் சந்தேகப்படுங்கள் என்பதல்ல. அது என்ன அர்த்தம்? விழிப்புடன் இருங்கள். யாராவது மிகவும் இனிமையாக பேசினால் உடனே நம்ப வேண்டாம். யாராவது அதிகமாக வாக்குறுதி கொடுத்தால் சிறிது தூரம் விட்டு பாருங்கள். நண்பர்களே, அளவான நம்பிக்கைதான் பாதுகாப்பு. நினைவில் வையுங்கள், நீங்கள் எல்லோரையும் நம்பினால் நீங்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் யாரை நம்ப வேண்டும் என்று தேர்வு செய்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். இன்று முதல் ஒரு புத்திசாலி முடிவு எடுங்கள். எல்லாரிடமும் நல்லவராக இருங்கள், ஆனால் எல்லாரையும் நம்பாதீர்கள். உங்கள் மனதை, உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, உங்கள் மனதை இன்னும் கூர்மையாக்கும் அடுத்த சக்தி வாய்ந்த நுட்பத்தை பார்க்கலாம். 4வது தனியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இரவு 11 மணி, போன் சைலண்ட், மெசேஜஸ் இல்ல, கால்ஸ் இல்லை. அந்த ஒரு நிமிடம் நீங்கள் உங்களோட மட்டும் இருக்கிறீர்கள். அப்போ என்ன நடக்குது? அமைதியா அல்லது ஒரு விளக்கமில்லாத வெறுமையா? நாம் பலருக்கும் ஒரு பயம் இருக்கு. நான் தனியாக இருந்தால் என்ன ஆகும்? ஆனா சாணக்கியர் சொல்லும் ஒரு ஆழமான உண்மை, தனிமையை சமாளிக்க தெரிந்தவன்தான் வாழ்க்கையை சமாளிக்க முடியும். இன்று தனியாக இருக்க கற்றுக்கொள்வது எப்படி உங்கள் மனதை இரும்பு போல வலுவாக்கும் என்று பார்ப்போம். 1. தனிமை ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு வாய்ப்பு. நீங்கள் தனியாக இருக்கும்போது உலகம் உங்களை விட்டு விலகவில்லை, உங்களுக்கு உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. 2. உங்கள் மனதின் குரல் அப்போதுதான் கேட்கும். நாளெல்லாம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். மக்கள், சத்தம், சமூக ஊடகங்கள். ஆனா அந்த எல்லாம் இல்லாத நேரத்துல ஒரு குரல் வரும். அது யாரோட குரல் இல்ல, அது உங்கள் மனதின் குரல். 3. எமோஷனல் டெபெண்டன்சி உடையும். அவன் இல்லனா நான் முடியாது, அவள் இல்லனா நான் எம்டி. இந்த மாதிரி நினைப்பது உங்களை பலவீனமாக்கும். தனிமை கற்றுக் கொடுத்த பாடம் நீங்களே உங்களுக்கு போதும். 4வது, முடிவுகள் தெளிவாகும். தனியாக இருக்கும்போது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நீங்க எடுக்கும் முடிவுகள், அதுதான் உங்கள் உண்மையான வாழ்க்கையை உருவாக்கும். 5. கவனச்சிதறல்கள் மறைந்துவிடும். நம்ம வாழ்க்கையில பெரிய எதிரி கவனச்சிதறல். தனிமை வந்தா அது சைலண்டாக எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணும். அப்போதான் நீங்கள் உங்கள் இலக்குகளை தெளிவாக பார்க்க முடியும். 6வது, உறவுகள் வலுவாக ஆகும். தனியாக இருக்க தெரிஞ்சவங்க யாரையும் பிடித்து பிடித்து வாழ மாட்டாங்க. அவங்க லவ் பண்ணுவாங்க, ஆனா டிபெண்ட் ஆக மாட்டாங்க. அதனால்தான் அவங்களோட உறவுகள் ஆரோக்கியமானவை. ஒரு மனிதன் தனியாக சிரிக்க கற்றுக்கொண்டால், தனியாக நின்று கொள்ள கற்றுக்கொண்டால் அவனை யாராலும் உடைக்க முடியாது. உங்களை நீங்கள் சந்திக்க தயங்காதீர்கள். அங்கேதான் உங்கள் உண்மையான சக்தி இருக்கிறது. அடுத்ததாக, உங்கள் மனதை இன்னும் கூர்மையாக்கும் அடுத்த சக்தி வாய்ந்த நுட்பத்தை பார்க்கலாம். 5வது, வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆமாம் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக உடைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் விரும்பாத விஷயங்களுக்கும் நீங்கள் சோர்வாக இருந்தாலும், நீங்கள் நேரமில்லாத போதும் நீங்கள் சொல்லுறீங்கள், சரி பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா வேண்டாம் என்று சொல்ல நமக்கு பயம். பீப்புள் என்ன நினைப்பாங்க? அவங்க ஹார்ட் ஆகிடுவாங்களா? நான் செல்ஃபிஷாக தோன்றுவேனா? ஆனா சாணக்கியர் சொல்வது வேற மாதிரி. எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைப்பவன் தன் வாழ்க்கையை இழந்து விடுவான்.
இன்றைக்கு நாம் பார்க்க போவது வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்வது எப்படி உங்கள் மனதை வலுவாக்கும். ஒன்று, வேண்டாம் என்பது ஒரு பலம். அது ஒரு முரட்டுத்தனமான வார்த்தை இல்ல. அது ஒரு எல்லை. நீங்கள் எல்லாருக்கும் ஆமாம் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு யார் ஆமாம் சொல்ல போறது? இரண்டு, உங்கள் நேரத்தை காப்பாற்றும். நேரம்தான் வாழ்க்கை. நீங்கள் வேண்டாத விஷயங்களுக்கு ஆமாம் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக வேஸ்ட் பண்றீங்க. ஒரு சிம்பிள் வேண்டாம் உங்களுக்கு மணி நேரங்களை சேவ் பண்ணும். மூன்று, மரியாதை அதிகரிக்கும். அதிர்ச்சி என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாருக்கும் ஆமாம் சொன்னா அவங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்கள் தேவையான இடத்துல வேண்டாம் சொன்னீங்கன்னா அவர்கள் உங்களை சீரியஸாக எடுத்துக்கொள்வாங்க. நான்காவது, சுயமரியாதை பில்ட் ஆகும். வேண்டாம் சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறீர்கள், நான் முக்கியம். ஐந்து, டாக்ஸிக் பீப்புள் விலகுவார்கள். உங்களை யூஸ் பண்றவர்கள் உங்களிடமிருந்து ஸ்லோலி விலக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது உங்க கைண்ட்னஸ் இல்ல, உங்க எஸ். ஆறு, ஸ்ட்ரெஸ் குறையும். எத்தனை தடவை நீங்க ஆமாம் சொன்னதுக்கு பிறகு ரிக்ரெட் பண்ணீங்க? அந்த ஸ்ட்ரெஸ், அந்த ப்ரெஷர், அதெல்லாம் ஒரு வார்த்தையால அவாய்ட் பண்ண முடியும். வேண்டாம். ஏழு, உங்கள் வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல வரும். நீங்க வேண்டாம் சொல்ல கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்லைன்னு இல்ல, மற்றவர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எட்டு, கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் எதுக்கு வேண்டாம் சொல்றீங்கோ அதுதான் உங்களுக்கு முக்கியம் இல்லாதது. அதனால்தான் உங்களுக்கு உண்மையில் முக்கியமானது என்ன என்று தெரியும். ஒன்பது, கான்ஃபிடன்ஸ் உயரும். முதல் தடவை வேண்டாம் சொல்லும்போது பயம் இருக்கும். ஆனா அடுத்த தடவை அது ஈஸியாகிடும். இதுதான் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிற மோமெண்ட். பத்தாவது, இன்னர் ஃப்ரீடம் கிடைக்கும். இறுதியிலே வேணாம் சொல்ல தெரிஞ்சவங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவாங்க. நான் யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே உண்மையான சுதந்திரம். நாளை முதல் யாராவது உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணினா ஒரு நிமிஷம் யோசிங்க. இது எனக்கு தேவையா? தேவையில்லைன்னா சும்மா சிரிச்சு சொல்லுங்க வேண்டாம். ஒவ்வொரு தேவையற்ற ஆமாம் உங்கள் சக்தியை குறைக்கும். ஒவ்வொரு தைரியமான வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ஆறாவது, அதிகம் யோசிக்காதீங்க. இரவு 2 மணி உங்கள் கண்கள் திறந்தே இருக்கிறது. உங்கள் உடல் ஓய்வில் இருக்கு. ஆனா உங்கள் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரே கேள்வி மீண்டும் மீண்டும், நான் சரியா செய்தேனா? இதுதான் ஓவர் திங்கிங். நாம் நினைப்பது, நான் அதிகம் யோசிக்கிறேன், அதனால் நான் கேர்ஃபுல். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதிகம் யோசிப்பது நம்மை பலவீனமாக்கும். சாணக்கியர் சொல்லும் ஒரு உண்மை, அளவுக்கு மீறிய சிந்தனை செயலை கொன்றுவிடும். இன்னைக்கு நாம் பார்க்க போவது அதிகம் யோசிக்காதது எப்படி உங்கள் மனதை வலுவாக்கும். ஒன்று, யோசனை எதிராக அதிக யோசனை. யோசிப்பது நல்லது, ஆனா ஓவர் திங்கிங் அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணாது, அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். நீங்கள் யோசிக்கவில்லை, நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இரண்டு, அது உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். ஒரு சிம்பிள் டிசிஷன் நீங்கள் 100 தடவை யோசிப்பீர்கள், ரிசல்ட் டிசிஷன் இல்லை, எனர்ஜி மட்டும் 0. மூன்று, பயம் உருவாகும். நீங்கள் அதிகம் யோசிக்கிறீர்கள், அப்போ உங்க மைண்ட் என்ன பண்ணும் தெரியுமா? மோசமான சூழ்நிலைகள் கிரியேட் பண்ணும். உண்மை இல்ல, கற்பனை தான் உங்களை பயமுறுத்தும். நான்கு, செயல் தடைப்படும். ஓவர் திங்கிங்னா என்ன? நாளைக்கு பார்க்கலாம் சிண்ட்ரோம். நீங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. சக்சஸுக்கு எனிமி ஆக்ஷன் இல்லாமை. ஐந்து, கான்ஃபிடன்ஸ் குறையும். ஒவ்வொரு டிசிஷனையும் டவுட் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களை நம்ப மாட்டீங்க. அதுவே கான்ஃபிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும். ஆறாவது, ரிலேஷன்ஷிப்ஸ் பாதிக்கும். ஒரு மெசேஜ் லேட்டா வந்தா நீங்க 10 மீனிங்ஸ் இமேஜின் பண்ணுவீங்க. அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் கோபமா? ரியாலிட்டி சிம்பிள், ஆனா உங்க மைண்ட் காம்ப்ளெக்ஸ். ஏழு, அமைதி மறைந்து விடும். ஓவர் திங்கிங் இருக்கும்போது உங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. உங்கள் பாடி ஓய்வில் இருந்தாலும் உங்கள் மைண்ட் போராடி கொண்டே இருக்கும். எட்டு, சிம்பிள் லைஃப் காம்ப்ளிகேட்டட் ஆகும். சிறிய விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறும். நீங்கள் லைஃபை வாழவில்லை, நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா ஆன்சர்ஸையும் உடனே கிடைக்காது. சில நேரங்களில பரவாயில்ல, போகட்டும் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நினைவில் வையுங்கள், அதிகம் யோசிப்பது உங்களை சேஃப் ஆக்காது, அது உங்களை ஸ்லோ ஆக்கும். ஒரு ஸ்ட்ராங் மனிதன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண மாட்டான். அவன் டிசைட் பண்ணுவான், அவன் மூவ் ஆன் பண்ணுவான். நீங்கள் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால்
அவை உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும். அடுத்ததாக, உங்கள் மனதை இன்னும் கூர்மையாக்கும் அடுத்த சக்தி வாய்ந்த நுட்பத்தை பார்க்கலாம். 7வது, மற்றவர்களின் கருத்தால் பாதிக்கப்படாதீர்கள். ஒரு வார்த்தை, ஒரு கமெண்ட், அது உங்களை நாள் முழுக்க டிஸ்டர்ப் பண்ணியதுண்டா? யாராவது சொன்ன ஒரு ஒப்பீனியன் உங்க கான்ஃபிடன்ஸை ஷேக் பண்ணியதுண்டா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நம்ம மனசை பாதிக்குது. ஏன் தெரியுமா? நாம் நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ணால அல்ல, மற்றவர்களின் கண்ணால பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சாணக்கியர் சொல்லும் உண்மை, மற்றவர்களின் கருத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அதனால பாதிக்கப்படாம இருக்கலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போவது, மற்றவர்களின் கருத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பது எப்படி உங்கள் மனதை வலுவாக்கும். 1, எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் யாராவது ஒரு கமெண்ட் கண்டிப்பா இருக்கும். நீங்கள் நல்லா பண்ணினாலும் கேட்கும், நீங்கள் செய்யலனாலும் கேட்கும். அதனால அது நார்மல். 2, எல்லா கருத்தும் உண்மை இல்ல. ஒருத்தர் சொன்னதால அது ஃபேக்ட் ஆகாது. அது அவர்களின் பார்வை, அவர்களின் அனுபவம். அது உங்கள் ரியாலிட்டி அல்ல. 3வது, உங்கள் வேல்யூ அவர்களின் வார்த்தையால் தீர்மானிக்கப்படாது. ஒருவர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணினா அது உங்கள் வொர்த் குறையவில்லை. ஒரு கண்ணாடி தூசியாக இருந்தால் உங்கள் முகம் கெட்டு போயிடாது. அதே மாதிரி அவர்களின் வார்த்தை உங்களை டிஃபைன் பண்ணாது. 4, மக்கள் தங்கள் மனநிலையின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறார்கள். ஒருத்தர் நெகட்டிவா பேசுறார்னா அது அவர்களின் மைண்ட் செட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும், உங்களை இல்ல. 5, எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது. நீங்க பெர்ஃபெக்டா இருந்தாலும் யாராவது ஃபோல்ட் கண்டுபிடிப்பாங்க. அதனால எல்லாருக்கும் பிடிக்கணும் என்ற ஆசையை விட்டு விடுங்கள். 6, உங்கள் பாதையில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உங்கள் கோலை பார்த்து நடந்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கும் நாய்ஸ் குறையும். நீங்கள் ஸ்டாப் பண்ணி லிசன் பண்ணினாதான் அது டிஸ்டர்ப் பண்ணும். 7, கிரிட்டிசிசம்ல இருந்து யூஸ்ஃபுல்லை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா கிரிட்டிசிசமையும் பேட் இல்ல. சில நேரங்கள்ல அது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உதவும். ஆனா அதை ஃபில்டர் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். 8, உங்கள் நம்பிக்கை உங்கள் கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும். மற்றவர்களின் வார்த்தையால் உங்க கான்ஃபிடன்ஸ் அப் மற்றும் டவுன் ஆகக்கூடாது. அது ஒரு ஸ்விட்ச் மாதிரி, அது உங்கள் கையில இருக்கணும். 9, இக்னோர் பண்ணும் ஸ்கில் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ண தேவையில்லை. சில நேரங்கள்ல சைலன்ஸ் தான் வலுவான பதில். 10, உங்கள் வாழ்க்கை உங்கள் ரூல்ஸ். நீங்கள் உங்கள் லைஃபை மற்றவர்களின் ஒப்பீனியனுக்கு பேஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃபை வாழ மாட்டீர்கள். அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற லைஃபை தான் வாழ்வீர்கள். நாளை முதல் யாராவது உங்களை பத்தி ஏதாவது சொன்னா ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க. இது உண்மையா அல்லது ஒரு ஒப்பீனியனா? ஒப்பீனியன்னா அதை விடுங்க. மற்றவர்களின் குரல் அதிகமா இருக்கலாம், ஆனா உங்கள் மனதின் குரல் தான் முக்கியம். அதை கேளுங்கள், அதை பின்பற்றுங்கள். இந்த வீடியோவை இங்கே முடிக்கிறோம். ஆனா உங்கள் பயணம் இப்போதான் தொடங்குகிறது. நீங்கள் இப்போ கேட்டது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது உங்கள் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றக்கூடிய சிந்தனைகள். வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். சில நேரங்கள்ல அது நம்ம உடைக்க முயற்சிக்கும், சில நேரங்களில் நம்ம தனியாக விட்டுவிடும். ஆனா ஒரு உண்மை மட்டும் மறக்காதீங்க, உங்க மனம் உடையவில்லை என்றால் உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. மனம் வலுவாக இருக்கணும் என்பதற்கு பெரிய பெரிய விஷயங்கள் தேவையில்லை. சின்ன சின்ன மாற்றங்களே போதும். நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள், எப்படி எதிர்கொள்கிறீர்கள், எப்படி உங்களை நீங்களே பேசிக்கொள்கிறீர்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. நீங்கள் இன்றே முடிவு செய்யலாம், நான் இனிமேல் மனதளவில் பலமாக இருக்கப் போகிறேன் என்று. தோல்வி வந்தாலும் உடையாத மனம், விமர்சனம் வந்தாலும் தளராத மனம், தனிமை வந்தாலும் தள்ளாடாத மனம், அதுதான் உண்மையான வலிமை. நினைவில் வையுங்கள், உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள். நீங்களே உங்களை காப்பாற்ற வேண்டும். ஒரு நாள் நீங்கள் இன்றைய உங்களை பார்த்து பெருமைப்படுவீர்கள், நான் அந்த நேரத்தில் விடாமல் பிடித்ததால் தான் இங்கே வந்தேன் என்று. அதற்காக இன்று முதல் ஒரு சிறிய மாற்றம் செய்யுங்கள். ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல முடிவு, அதுதான் நாளைக்கு பெரிய வெற்றியாக மாறும். உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள், உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பியுங்கள். பாருங்க வாழ்க்கை எப்படி மாறுது என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற சாணக்கிய நுண்ணறிவு வீடியோக்களுக்கு நம்ம லைஃப் லேர்ன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் மனதை வலுவாக வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழுங்கள். நன்றி.